தவத்தில் சிறந்தோனை தத்துவ சித்தனை அறத்தில் பெரியோனை அன்னை மனத்தனை நிறத்தில் கதிரோனை நீல் சடை நித்தனை வரையிலா வரத்தை கொடுக்கும் சிவனை வணங்கி வாழ்வோமே. மலர் தூவி மகிழ்வோம் மனங்கொண்டு ஈசனை, புறந்தள்ளி வெல்வோம் நிலையில்லா வாழ்வினை, அறங்கொண்டு வாழ்வோம் அகலாது அன்பினில், நிஜம் கண்டு களிப்போம் நித்திய சிவஜோதியில். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். இனி சிவானந்தலகரியின் 79வது ஸ்லோகத்தை காண்போம். நித்யம் யோகி மனசரோஜதல சஞ்சார க்ஷமஸ்த்வத்க்ரமஹ शम्भो तेन कथं कठोरयमराङ्गक्षकवाटक्षतिः अत्यन्तं मृदुलं त्वदङ्क्रियुगलं हामे मनश्चिन्तयत् एतल्लोचन गोचरं कुरु विभो हस्तेन संवाहये. இதனை தமிழ் கவிதை வரிகளில் காண்போம். அறியாத மனதால் அறிய விழைகிறேன் நின் பொன் மலர் பாதம் கடிதாகி நமனை தள்ளியதெவ்வாறே உன் திருவடி உயிர் உய்ய உயர் வழியாகுமே மென்மலரடி அடியார் மனமேவுமே என் கண்ணிலே கண்டு திருவடி பற்றி பதமுற சேவை செய்குவனே. இப்பாடலின் விளக்கமானது, உலகின் உயர்ந்த மலையில் வசிக்கும் ஷம்போ மகாதேவா, உன் திருவடிகள் தாமரை இதழ்களை காட்டிலும் மிக மென்மையானது. நித்தமும் உன் பாத கமலங்கள் அடியார்கள் மனதில் பதிந்து உலாவுகிறது. அப்படிப்பட்ட மிருதுவான மலர்பாதங்கள் எப்படி கடினத்தன்மை கொண்டு யமனை எட்டி உதைத்தன என என் மனம் வியாக்குலம் அடைகிறது. என் கண்களுக்கு உன் மலர்பாதங்கள் தென்பட வேண்டுகிறேன். அதனை கெட்டியாக பிடித்து பதமாக பிடித்துவிட ஆவல் கொண்டவனாய் இருக்கின்றேன். மாணிக்ய வீணாம் உபலாலயந்தி மதாலசாம் மஞ்சுளவாக்விலாசாம். மாணிக்ய வீணாம் உபலாலயந்தி மதாலசாம் மஞ்சுளவாக்விலாசாம். शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वामाराध्या हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा
कथम् अकृतपुण्यः प्रभवति। ஸ்ரீ குருபியோ நமக. இடபவாகனார் சிவனின் இடமுடைமை நாயகியும் இனிமையும் மிதமான சொல்லுடைய இமயன் மகள் பார்வதியும் சொல்லில் வடிக்க முடியாத பேரழில் கொண்டவளாயும் சொக்கனின் சொந்தமானவளாய் உலகெல்லாம் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அன்னையானவளாய் திகழ்கின்ற ஆதி பராசக்தியின் அழகு தோற்றத்தில் லயித்து அற்புதமான 100 ஸ்லோகங்களை அளித்தவர் ஸ்ரீ ஆதிசங்கரர். அவர் அளித்த இந்த ஸ்லோகங்கள் யாவும் மனித குலத்துக்கு தேவையான அனைத்து நற்பயன்களையும் மங்கள நலன்களையும் அள்ளி தரவல்லது, ஆனந்தம் நிறைந்தது. எல்லா தடைகளையும் நீக்கி மனையில் மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்க செய்வது. இதன் பயனை நாம் சொல்வதை விட அனுபவித்து ஆனந்தம் அடைந்தவர்கள் எங்கும் நிறை ஏந்தழையாளை, எல்லோருக்கும் இனியவளை, தங்குமிடம் பொங்கி தழைக்க வைக்கும் தாயவளை, தலைவியை, தற்பறையை தமிழ் கொண்டு வணங்கி வாழ்த்துவோம் வாருங்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. 79வது ஸ்லோகம். சர்வஜன மோகன இந்திரஜால வித்தை. நிசர்க க்ஷீணஸ்ய ஸ்தனதடவரேன க்ளமஜுஷோ நமன்மூர்த்தே நாரி திலகஷனகை ஸ்ருட்யத இவ சிரம் தே மத்யஸ்ய த்ருடித தடினீ தீர தருணா சமாவஸ்தாஸ்தேம்னோ பவது குஷலம் ஷைலதனயே. இதனை தமிழ் கவிதை வரிகளில் காண்போம். விழுமோ நிலை தகுமோ எடை சனபாரமே, கொடி போல் இடை மலை போல் சுமை இருந்தாகுமே, கரைவோ தரு சரியா நிலை இது போன்றதே, மறையோதுவோர் மனதானவளே மஞ்சரியே. இப்பாடலின் விளக்கமானது, அழகானவளே, உனது நிகழ்களின் பாரங்களை தாங்க முடியாமல் உன் கொடி இடை வாடுகிறது. ஓடும் நதிக்கரையின் ஓடம் சாய்ந்து நிற்கும் மரம் போன்று உன் கொடி இடை பாரம் தாங்குவது இனியும் கூடாது என்பது அன்பர் வேண்டுதலே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.